ஹாய் மை டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கான ஆன்சர் கீ பார்த்துருவோம். ஸோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, 7 o'clock போட்டிருப்பேன். ஸோ கொஞ்சம் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்டேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஷார்ட்ஸில் அது போட்டிருந்தேன். உங்களுக்கு 12th மேக்ஸுக்கு கவலைப்பட வேண்டாம், என்னென்னலாம் படிச்சிருக்கணும் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கே போட மாட்டேங்கிறீங்க, ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அதான் எனக்கு அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, பயோ பாட்டனி பயோ ஜுவாலஜி 40 மார்க்ஸுக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஜூன் மந்த்லி எக்ஸாம். முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ உங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி ஹீலியம், தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஃபோர்த் ஒன் இஸ் ஆப்ஷன் பி, ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இஸ் ஆப்ஷன் பி, அதாவது டூ செல்லுடு ஸ்டேஜஸ். 2 மார்க்ஸ் ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கோங்க. எனி 2 கேட்டிருக்காங்க. நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா வித்தவுட் ஆப்ஷனோட நீங்கள் படிச்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இது மிட் டர்ம் எக்ஸாம் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இன்கேஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நடந்திருந்தா அந்த நம்பருக்கு எனக்கு மறக்காமல் டீச்சர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்ஸ் ஆப் லெசன் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பயோ ஜுவாலஜிக்கான ஆன்சர் கீ நம்ம அடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி கான்ஜுகேஷன். ஓகேங்களா? செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி 2, தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி, ஃபோர்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான், அதாவது ஆப்ஷன் 2, ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் பி இன்ஹிபிட்டிங் ரிலீஸ் ஆஃப் FSH அண்ட் LH. சேம் பேட்டர்ன். 2 மார்க்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். சேம் தான் அப்படியே தமிழ் மீடியத்துக்கு. ஸோ தமிழ் மீடியத்துக்கு நம்ம ஆன்சர் கீ அப்படியே செக் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி பயோ ஜுவாலஜினா உயிரி தாவரவியல். ஓகேங்களா? செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி, தேர்ட் ஒன் வந்து ஆப்ஷன் ஏ, ஃபோர்த்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி கருப்பை, ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி 2 செல் நிலை. 2 மார்க்ஸும் அப்படியே ஃபுல்லாக அப்படியே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் அப்படியே ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 5 மார்க். அடுத்து நம்ம பயோ ஜுவாலஜி பார்த்துக்கலாம், உயிரி விலங்கியல். இதுவும் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸுக்கு. இதுவும் நம்ம 1 மார்க்ஸ் அப்படியே செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி அதாவது 2, தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி, ஃபோர்த் ஒன்னும் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி, ஃபிஃப்த் ஒன் வந்து ஆப்ஷன் பி அதாவது 2. ஓகேங்களா? பகுதி 2 2 மார்க்ஸு அப்படியே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 3 மார்க்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேப்பா, உங்களுக்கு நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம் மேக்ஸ் இல்லையா? ஸோ மேக்ஸுக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ மேக்ஸை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணணும்னா கான்செப்ட் வைஸ் தான் முதல்ல நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் அப்படின்றத பொறுத்தவரை இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நீங்கள் எடுக்கக்கூடாது, ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வால்யூம் 2ல் கொஞ்சம் சஃபர்ஸாக ஃபீல் பண்ணும்போது வால்யூம் 1ல் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தான் ஓரளவுக்கு நீங்கள் ஃபுல் போர்ஷன்ஸ் வரும்போது நீங்கள் நீட்டாக அட்டன் பண்ண முடியும். டைம் பத்தல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் உங்களுக்கு நான் வால்யூம் 1 ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதுவும் கான்செப்ட் வைஸ் கொடுத்துருக்கிறேன். 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் என்னென்னலாம் நீங்கள் படிச்சிருக்கணும் வச்சிருக்கணும் டீட்டெயில்ஸாக ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.